ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். நான் உங்கள் ஹரிஷ். இன்றைக்கி என்ன வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins Wrath of the Gods Season 3 Episode 19 The Holy War Pact. ஓப்பனிங்லேயே உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்க, என்ன நீ அப்புறமா இருந்தால் உனக்கு கோபம் தீரணும், என்னை அப்பிட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெல்லிதாஸ் பேசியிருப்பான். ஒரு பவரை போட்டுட்டு அந்த இடத்துல நம்ம எலிசபெத் தப்பிச்சு போயிருப்பேன். கேம்நாட்டு இருந்து கெல்தண்டரை காப்பாற்றுறதுக்காக தான் உடலையுமே அர்ப்பணிச்ச மார்கரெட்டா பார்த்தீங்கன்னா கெல்தண்டரை காப்பாற்றினதுக்கு அப்புறம் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அண்ட் அதே சமயத்தில் நான் எதுவுமே பண்ண மாட்டேப்பா, உன்னை அட்டாக் பண்ண போகிறது நான் இல்லை, வேறு யாராவது பண்ணுவாங்க அப்படின்னு மெர்லின் பார்த்தீங்கன்னா கையை தூக்கிட்டா அந்த டீல் போடும்போதே என்னென்ன பார்த்தா பின்னாடி இருக்கிற நம்ம லுடோஸில் தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜெல்ட்ரிஸை போட்டு ஒரு பெரிய அட்டாக்காக பார்த்துருப்பான். இங்கிற 7 Deadly Sins இவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிருச்சு. சரி என்னப்பா நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் பேசிக்கிட்டு இருக்கிறா. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ட்டே இருக்கும்போது அந்த 4 ஆர்க்ஏஞ்சல்ஸ் திரும்ப வந்துட்டாங்க. அப்படின்னா இதுதான் நமக்கு சரியான நேரம், இதுதான் நம்ம பகடகாயை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னு மெர்லின் பேசிக்கிட்டே இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் இங்கே லுடோசில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணதுக்கப்புறம் நான் தேர்ந்தெடுத்து இந்த பொண்ணு எல்லாத்துக்கு சரியாக இருப்பாள் இருக்குது, இவரோட ஆத்மா ஒரு நோபல் ஆத்மா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவரோடது உண்மையிலேயே ஒரு அழகான ஆத்மா அப்படின்னு லுடோசில் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆமாம் சார், நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே ஒரு அழகான ஆத்மா தான் உங்களுக்கு கிடச்சிருக்குது. ஸோ எங்களோட கடவுள் வாங்க நீங்கள், நான் உங்களுக்கு எப்போவுமே அடி பண்ணுவேன் அப்படின்னு ஹென்ட்ரிக்சன் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன பைத்துக்கரத்தனமாக பேசியிருக்கிற ஹென்ட்ரிக்சன் அப்படின்னு இங்கே ட்ரேஃபஸ் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் லுடோசில் கிட்ட தயவு செஞ்சு மார்கெட்டாக இங்கே விட்டுடு, ஏன்னா இதுக்கு மேலே நாங்கள் எப்பவுமே பிரிஞ்சிருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்றோம், அவனை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கெல்தண்டர் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த அட்டாக்லேருந்து வெளியே வந்த நம்ம ஜெல்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த 4 ஆர்க்ஏஞ்சல்ஸுமே திரும்ப ரிவைவ் ஆகிட்டானுங்களா, இவங்களை நான் மறுபடியும் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அவனோட டீமன் பவர் வந்து ஒரு அட்டாக் அந்த இடத்துல போடுறான் பாருங்க. ஐயோ அவன் அந்த இடத்துல பெரிய அட்டாக்கை போட்டுட்டான், மார்க்கெட்டா கீழே குனிஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம கெல்தண்டர் கத்திக்கிட்டே இருக்காங்க பாருங்க. ஜெல்ட்ரிஸ் போட்ட அட்டாக்ல அங்கே இருக்கிற பில்டிங்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உருகுது, அங்கே இருக்கிற சேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாக உடையுது. இது எல்லாத்தையுமே சேனலர் பார்த்துக்கிட்டு சரக்கடிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் கூட இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறான். நம்ம எலிசபெத்தை காப்பாற்றுறதுக்காக மெல்லிதாசுமே பார்த்தீங்கன்னா சேனல்லேருந்து ஒரு ஜம்ப் பண்ணி எலிசபெத்தை தேட போயிட்டான். அப்படின்னா யங் மாஸ்டர் நீங்கள் என்னை பற்றி கோவப்படக்கூடாது, ஏன்னா அந்த எலிசபெத்தை கொள்றதுக்கு இதுதான் எனக்கு சரியான தருணம் அப்படின்னு அவனோட கணத்தில் இருக்கிற 2 பகுதியை பார்த்தீங்கன்னா பிச்சு தூக்கி போடுறான். அது ஒரு டீமன் மாதிரி பறந்து போய்கிட்டு இருக்குது, இவனோட ஒரு ஜெராக்ஸ் மாதிரி. இங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இவங்க பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு டிஎன் கேட்கும்போது இந்த டீமன்ஸ் எல்லாமே அவங்க சுயநினைவாக இருக்கும்போது தான் வந்திருக்குது. இப்போ அவங்க சுயநினைவுக்கு திரும்பினதுக்கப்புறம் இங்கே இருக்கிற டீமன்ஸுக்கு சுயநினைவு இழந்துருச்சு, ஆனால் இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியாத அந்த டீமன்ஸ் எல்லாமே செயலிழந்துருச்சுன்னு அதை தெரியாமல் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம டிஎன்எமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குறுக்க நின்றுக்கிட்டு இங்கே பாருங்கள் நாங்கள் சொல்கிறது கேளுங்க, இல்லைன்னா நாங்கள் உங்களை சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் பயன்படுத்துகிற பாருங்கள். அதே சைடில் அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே பார்த்தீங்கன்னா அப்படியே காணாமல் போய்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அந்த இடத்துல ஒரு பெரிய ஜெயின்ட் சன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே தூக்கி போட்டுட்டு காப்பாற்றிட்டு இருக்குது. நம்ம டிஎன் மக்களை பயமுறுத்துற வேலையில் பிஸியாக இருக்கிற எலிசபெத்துமே அங்கே மெலியாஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துருப்பாள். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியம் அடைகிறாங்க. நீ எப்படிங்க வந்து எலிசபெத் அப்படின்னு திடீர்னு ஆச்சரியமே கேட்குறா. அண்ட் இந்த இடத்துல சேண்டர் அனுப்பி வச்ச 2 டீமனில் ஒரு டீமன் பார்த்தீங்கன்னா நம்ம எலிசபெத்தோட கண்ணை அடிக்க வருது. ஜஸ்ட் மிஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம எலிசபெத் நெத்தி அப்படியே கிழிச்சு விட்டு போயிருச்சு. அதே சமயத்தில் அவளோட முடியுமே பார்த்தீங்கன்னா கட் ஆயிருச்சு. உனக்கு எதுவுமே ஆகலை எலிசபெத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன் கேட்கும் போது இல்லை எனக்கு எதுவுமே ஆகலை, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு அவளே ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. சரி வாடியை நம்ம இங்கிருந்து கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு கிங் கூப்பிடும் போது அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஏறி அப்படியே டிரான்ஸ்போர்ட் ஆகி மறைஞ்சு போயிட்டாங்க மெர்லினோட பவர். இதுக்கு மேலே இந்த காடஸ் பொண்ணு யங் மாஸ்டர் தொந்தரவு பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சேனலர் நினச்சிக்கிட்டே இருக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம எலிசபெத் இங்கே 7 Deadly Sins கூட சேர்ந்துட்டா. இப்போ மெல்லிதாஸ் எப்படி இருக்கிறா அப்படின்னு ஒரு கேள்வி மட்டும் தான் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. மெல்லிதாஸ் என்ன பைத்தியக்காரத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு கேட்கும் போது அந்த கேள்வி இப்போ முக்கியம் இல்லை, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு பேசலாம் அப்படின்னு மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா அவன் டீமன் கிங் ஆக போகிறானாமா, அந்த டீமன் கிங் ஆகிறதுக்கு அவனுக்கு 10 கமெண்ட்மெண்ட்ஸோட ஃப்ராக்ரன்ஸ் தேவை, அதை எடுக்கிறதுக்காக தான் அவங்க வந்துக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி நீ சொல்கிற விஷயமெல்லாம் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு மெர்லின் பேசிக்கிட்டு இருக்கிறா. பட் நீங்கள் அந்த கேர்ஸை பிரேக் பண்ணினாலுமே செத்ரிவி எலிசபெத் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் அழுதுகிட்டு இருக்கிற. கவலைப்படாதீங்க, எத்தனை தடவை நான் பிறந்தாலுமே சரி உங்களுக்காக நான் வந்தே தீருவேன், நீங்கள் என்ன ஃப்ரெண்டாக பிடிச்சிக்கோங்க, ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நான் உங்களுக்கு ஃப்ரெண்டாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன் பேசிக்கிட்டு இருக்கிறா. அதே சமயத்தில் கிங் பால்ட்ராவுட் ரூம்குள்ள ஒரு சோல்ஜர் வந்துட்டு சார் காணாமல் போன மக்கள் எல்லாருமே திரும்ப இங்கே வந்துகிட்டு இருக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்கிற மாதிரிங்க. கிங் பால்ட்ராவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் ரொம்பவே நல்ல விஷயம், ஏன்னா இங்கே 7 Deadly Sins எல்லாமே வேலையை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே இங்கே பிரிட்டானிய நகரத்துக்கு நல்லது பண்ணி எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு பால்ட்ரா பேசிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அங்கே இருக்கிற காணாமல் போன மக்கள் எல்லாருமே திரும்ப வந்துட்டாங்க. அண்ட் கேம்லாட் இருக்கிற மக்களுமே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற 7 Deadly Sins எல்லாருமே திரும்ப இங்கே பிரிட்டானியாவுக்கு வந்துட்டாங்களே மெர்லினோட பவர் மூலமாக. அந்த இடத்துல மக்களை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷமடைகிறாங்க. ஸோ என் பொண்ணு அப்புறம் 7 Deadly Sins நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி உதவி பண்ணதுக்கு நன்றி. ஆனால் அவங்களோட குரூப்பில் சில பேர்த்த காணாமல் எல்லோரும் எங்கே போனாங்க அப்படின்னு பால்ட்ரா கேட்கும்போது ஆக்சுவலி கோத்தருக்கு ரொம்பவே அடிபட்டுருக்குது, அதனால் அவர் ரொம்பவே உடம்பு முடியாமல் இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பேனு அப்புறம் மெலியாஸ் 2 பேருமே முக்கியமான ஒரு வேலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம எலிசபெத்தோட கண்ணை பார்க்கும்போது அவருக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இன்னொரு பக்கம் இன்னொரு சோல்ஜர் கத்துறாப்புல சார் நம்ம கெல்தண்டருமே இங்கே திரும்ப வந்துட்டாங்க சார், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரின்சஸ் மார்கரெட்டாவுமே இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கிறான். ஸோ இதே சமயத்தில் கெல்தண்டர் மார்கரெட்டா அப்புறம் இன்னும் 2 பேர் பார்த்தீங்கன்னா கூட வந்துருக்காங்க. ஸோ ஒரு வழியாக என் பொண்ணு இங்கே வந்துட்டால அப்படிங்கிறாங்க.
இல்லைப்பா அங்கே நிற்கிறது உங்கள் பொண்ணே கிடையாது, அங்கே நிற்கிறது வேற ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிசபெத் முன்னாடி போய் நிற்கிறா பாருங்க. உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்லை லேடி எலிசபெத் அப்படின்னு சொல்லிட்டு லுடோசில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறா. இவங்க யாருமே உங்கள் பொண்ணு இல்லைப்பா ஆண்டி, இவங்க யாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இல்லை, ஏன்னா இவங்க எல்லாருமே காடஸ் கிளானில் இருக்கிறவங்க அப்படிங்கிறாங்க. நீங்களாம் யார் அப்படின்ட்டு இருக்கும்போது ஸோ நாங்கள் தான் காடஸ் கிளானை சேர்ந்த 4 ஆர்கேஞ்சல்ஸ், என்னோட பேர் தான் லுடோசியல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருத்தங்களே பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்னோட பேர் சாரியல், என்னோட பேர் டேர்மியல் அப்படின்னு அந்த ஒரு குட்டி பையன் இருக்கிறான்ல அவன் பேர் டேர்மியல், அப்புறம் பெருசாக இருக்கிறவன் அவன் பேர் சார்மியல், 2 பேருமே இங்கே இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடேங்கப்பா அப்போ காடஸ் கிளானே டேரெக்டாக இறங்கி வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுறாங்களா அப்படின்னு மக்களுக்கு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மரியாதையே என் பொண்ணை விட்டுருங்க, ஏன்னா நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பால்ட்ராக் பேசும்போது அவங்க நமக்காக இருக்கிற ரொம்பவே நல்லது அரசே அப்படின்னு ஹென்ரிக்சன் பேசிக்கிட்டு இருக்கிறான். முதல்ல வாய் முடிட்டு வாட அப்படின்னு ட்ரேவர்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் எதுக்காக எங்கள் அக்காவோட இப்போ உடம்பு இப்படி ஆக்குபை பண்ணியிருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு லுடோசில் கிட்ட கேட்கும்போது அவள் ஒரு வேண்டுகோள் விடுத்தா. அந்த நான் நிறைவேற்றிட்டேன், என்னோட வேண்டுகோள் படி அவளோட பாடி நான் ஆக்குபை பண்ணிட்டேன். ஏன்னா நான் இந்த இடத்துக்கு திரும்ப வந்த காரணம் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்ல, அந்த டீமன் கிளான் இப்போ திரும்ப ரிசரெக்ட் ஆகிருக்குது அப்படின்னா அவங்களை அழிக்கிறக்காக ஹோலி வார் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறதுல வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லுடோசில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டிக்மாங்கிற நாங்கள் கிரியேட் பண்ண ஆர்கனைசேஷன், அது மட்டும் இல்லாமல் 7 டெட்லி சின்ஸ் நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த மெலிதாஸை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லுடோசில் பேசிக்கிட்டு இருக்கும்போது இல்லை மெலிதாஸை நீ கொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத்துமே கத்திக்கிட்டு இருக்கிறா. 3000 வருஷம் ஆனதுக்கப்புறமும் உன்னோட கருணை அவன் மேலே எல்லாம் போகவே இல்லை, உன் காதல் அப்படியே தானே இருக்குது. உங்கள் அம்மா உனக்கு சாபாது கொடுத்தாங்களே தவிர நீ எல்லாத்தையுமே மறக்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம் பேசாமல், நீ என்ன அப்படி தான் இருக்கிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு லுடோசில் பேசிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு உனக்கு பிடிக்கல, நீ பண்ணுற ஆர்டர்ஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, பட் இருந்தாலுமே எங்களுக்குமே வேறு ஆப்ஷன் இல்லை, நாங்கள் உங்களோட ஜாயின் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிட்டு இருக்கிறா. அப்படின்னா சரி பிக் சிஸ் தான் இனிமேல் நம்மளோட லீடர், அவங்க சொல்கிறத நம்ம இனிமேல் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெரில் பேசிக்கிட்டே இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் இப்போ காடஸ் கிளானில் இருக்கிறான்னா அப்புறம் காடஸ் கிளானில் இருக்கிற எலிசபெத் லுடோசியல் 2 பேருமே சேர்ந்து நீங்கள் ஸ்டிக்மாவோட சேர்ந்து ஹியூமன்ஸை ஒரு பேக்ட் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டுக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தை நம்ம மெலிதாஸ் வானத்துலேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான். இன்னொரு பக்கம் ட்ரேஃபஸ் கிட்ட தன்னோட மகன் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறான். அதாவது இந்த காடஸ் கிளான் எல்லாமே இருக்கிறது பிரச்சனையே இல்லை, பட் இருந்தாலுமே அவங்கள எனக்கு சுத்தமாக நம்ப முடியல, ஏன்னா அவங்க எல்லாருமே மைண்ட் வாஷ் பண்ணி நம்ம எல்லாரையுமே மறைக்க வைக்கக்கூடியவங்க, அவங்க எல்லாருமே ரொம்பவே மோசமானவங்க. ஏன்னா இதை நான் ஃப்ராடினோட உடம்புக்குள்ள இருக்கும்போது நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன், எங்கள் 2 பேர்த்தோட மெமரி நல்லாவே மிங்கிலாச்சு அப்படின்னு ட்ரேஃபஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. பட் இருந்தாலுமே நான் வந்து ஹென்ரிக்சனுக்கு ஆதரவாக இல்லை, நான் டீமன் சைடுக்குமே ஆதரவாக இல்லை அப்படின்னு அவன் போதிலே படுத்துட்டான். இன்னொரு பக்கம் ட்ரைனிங் கிரவுண்டில் ஹாசர் அப்புறம் கில்தண்டர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா கடுமையாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. நிஜமாலுமே இந்த காடஸ் கிளானை நம்பரையா அப்படின்னு சொல்லிட்டு கில்தண்டர் சொல்லும்போது ஆனால் இப்போ அவங்கள நம்பரை தவிர வேறு வழியே இல்லையே, ஏன்னா அவங்க கிட்ட சக்தி இருக்குது அந்த டீமன் கிளானை எதிர்க்கிற அளவுக்கு, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு ஹாசர் பேசிக்கிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அட்டாக் பண்ணுறான். இங்கே கில்தண்டருமே பார்த்தீங்கன்னா பறந்துக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி எனக்கு அவங்கள முழுசாக நம்புறதுக்கு எந்த ஒரு காரணமுமே தேவையில்லை, ஏன்னா அவங்க ரொம்பவே மோசமானவங்க அப்படின்னு காடஸ் கிளானை பற்றி கில்தண்டர் பேசிக்கிட்டு இருக்கிறான். அவங்க எதுவாக இருந்தாலும் சரி நம்ம டீமன் கிளானை எதிர்த்து போராடுற அளவுக்கு அவங்க நமக்கு சக்தி தராங்க, நல்லா புரிஞ்சு வச்சுக்க. உன் ஹீரோ இருக்கிறான்ல அந்த மெலியதாஸ், அவன் டீமன் கிளானோட கிங்காக இருந்தாலும் சரி, மார்கரெட்டா காடஸ் கிளானோட இருந்தாவே சரி, நான் வந்து நேர்மைக்காக மட்டும்தான் போராடுவேன், வேறு யாருக்குமே போராட மாட்டேன் அப்படின்னு இங்கே ஹாசர் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஸோ அங்கே இருக்கிற எல்லா ஹோலிக் நைட்டுமே பார்த்தீங்கன்னா காடஸ் கிளானோட ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு அங்கே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. சரி நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்களா லார்ட் லுடோசியல் அப்படின்னு இங்கே நம்ம ஹென்ரிக்சன்ஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ஸ்டிக்மா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் சேர்ந்து இங்கே இருக்கிற டீமன் கிளானை நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தோக்கடிப்போம் அப்படின்னு லுடோசியல் பேசிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் என்கிட்ட இன்னொரு டவுட் இருக்குது சார், நீங்கள் 4 ஆர்கேஞ்சல் நீங்களே, இன்னொரு ஆர்கேஞ்சல் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரிக்சன் கேட்கும்போது அவங்க எல்லாருமே ரொம்பவே கோவமடைகிறாங்க. இன்னொரு பக்கம் லார்ட் டென்சலோட க்ரூஸ் எல்லாமே இங்கே வந்துட்டாங்க, அதாவது டெட் பியர்ஸு, வைலோ, ஆர்டன் அப்புறம் டெல்ரை. ஆக்சுவலி நீங்கள் எல்லாருமே காடஸ் கிளான் இருக்கணும் தானே, எங்களுக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அவன் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு ஹென்ரிக்சன் கத்திக்கிட்டு இருக்கும்போதே வேணா அவங்க பேசிட்டு விடு அப்படிங்கிறாங்க. உங்களோட காடஸ் கிளான் இருக்கிற ஒருத்தி கூட தான் எங்களோட மாஸ்டர் வந்து ஹோஸ்ட் பண்ணாப்ல, ஆனால் அந்த காடஸ் கிளான் இருக்கிற ஒருத்தி எங்கள் மாஸ்டரை ஏமாற்றி அதே இடத்துல அவங்க 2 பேருமே செத்து போயிட்டாங்க. எனக்கு நிஜமாலுமே இதை கேட்கறக்கு ரொம்பவே கொடூரமாக இருக்குது, ஏன்னா நீங்கள் எல்லாருமே காடஸ் கிளானில் இருக்கிறவங்க தானா, உங்களுக்கெல்லாம் அழுகியே வரதா அப்படின்னு டெட் பியர்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல லுடோசியல் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்கிறான். நீங்கள் நினைக்கிறத விட நான் நிறையா இழந்திருக்கிறேன், ஸோ நான் இழக்கிறது எல்லாமே சொன்னால் நீங்கள் எல்லாருமே கதறிடுவீங்க, பட் இருந்தாலுமே ஒரு இழப்பு இருந்தால் தான் அதுக்கு ஏதாவது ஒரு மதிப்பாக நமக்கு ஏதாவது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் லார்ட் டென்சலை இழந்திருக்கிறதுனால உங்களோட இழப்பீடு எனக்கு புரியுது, பட் அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு இதை தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளெஸிங்ஸ் ஆஃப் பிரீத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவரை போடுற பாருங்க. அப்படியே ஊதி விட்டு அடுத்த செகண்டே இவங்களோட பவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகப்படியாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. என் பவர் உண்மையிலேயே ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, இந்த சக்தி எனக்கு முன்னாடி கிடைச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற 4 பேருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சரி நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த டீமன் கிளானை போட்டு எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டெட் பியர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களை நான் கொஞ்சம் நேரம் தப்பாக நினச்சிட்டேன், என்னை அதுக்கும் மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். பரவாயில்ல வீடு, நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த டீமன் கிளானை ஒன்றா சேர்ந்து எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லுடோசியல் பேசிக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. அண்ட் நீ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டல ஹென்ரிக்சன், எங்களோட 4 பேர்த்தில் ஒருத்தங்க யாருன்னு. ஆக்சுவலி அந்த 4 பேர்த்தில் ஒரு ஆர்கேஞ்சலை
அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸில் இருக்கிற எஸ்ட்ரோஸை ஏற்கனவே கொண்டுட்டான். அவளோட பேர் மேயல் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம எலிசபெத் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 4 ஆர்கேஞ்சல்ஸ்லேயே இல்லை. அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் அதே சமயத்தில் தன்னோட அப்பா கூட இங்கே எலிசபெத் பேசுறதுக்காக தனியாக வந்திருக்கிறா. உங்களுக்கு இந்த மரம் நல்லன்னு தெரியுதாப்பா? ஏன்னா சின்ன வயசில் நான் இந்த மரத்தில் ஏறினப்போ நீங்கள் என்னை காப்பாற்றுறதுக்காக ஏறினீங்க. ஆனால் நான் கீழே இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க. உங்களை ஹீல் பண்ணுறதுக்காக தான் என்னோட ஃபஸ்ட்டு அந்த பவரே அவேக்கன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிட்டு இருக்கிறா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதுமா. ஏன்னா நீ அப்பப்போ சின்ன பையனாட்ட துருன்னு அங்கேயும் இங்கேயே விளாண்டுட்டு இருப்ப. உனக்கு இப்போ இந்த காயமாயிருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த முடி ஹேர் ஸ்டைல் எல்லாமே பார்க்கறதுக்கு நீ இன்னும் எனக்கு குழந்தை மாதிரி தான் தெரியுற அப்படிங்கிறாங்க. என்னோட பவரை நான் அவேக்கன் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிற உலகமே எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சுதுப்பா. ஏன்னா நான் உங்களுக்கு வளர்ப்பு பிள்ளைன்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு உண்மையான அப்பா இல்லைன்னு எனக்கு ஒரு மாதிரி கவலை வந்துச்சு. ஸோ நான் போக போக தான் இந்த மாதிரி ஒரு பவரை நான் அக்வயர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிக்கிட்டே இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் அவளோட கேர்ஸ் கதையுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இதை கேட்கும்போது நம்ம வால்டராகவே பார்த்தீங்கன்னா அழுக வந்துருச்சு. இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லைம்மா. நீ உன் மனசுக்கு பிடிச்சவனுக்காக உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. உன் மனசுக்கு பிடிச்சவனும் உனக்காக உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் 2 பேருமே இந்த மாதிரி ஒரு கதையை இந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு உண்மையிலேயே கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு கிங் பால்ட்ரா பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கிறாப்புல. என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஏன்னா இன்னும் ஒரு 2 நாளைக்கு மட்டும் நான் உங்களுக்கு ஒரு பொண்ணை எடுத்துட்டு நானும் செத்து போயிடுவேன் அப்படின்னு எலிசபெத் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்படி பேசாத, எனக்கு கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குதுமா. என் பொண்ணு மார்கரெட்டா வெரோனிகா மாதிரியும் நீயும் எனக்கு ஒரு பொண்ணு தான், நானும் உனக்கு ஒரு அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 2 நாளைக்கு நான் அவங்க பொண்ணாக இருக்கலாம்னு முடிவு எடுத்துட்டுப்பா அப்படின்னு எலிசபெத்துமே பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறா. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடிக்கப்படுது.